ஹாய் அக்கா. ஹாய், எங்க இருந்து வந்திருக்கீங்க? சேலம் மாவட்டம். ஓ, அங்க இருந்து இங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கீங்க. ஆமாம், நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் நியூ இயர் ஹாலிடேக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க சென்னையில? சூப்பராக இருக்குது. இல்ல செலிப்ரேஷன் இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி? இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் வந்தோம். இப்போ தான் ஓவர்லோடாக இருக்குது. இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னையில என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இல்லை, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்காதா? அது சூப்பராக இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைமும் வரணும்னு ஆசையாக இருக்கு. பீச்சுக்கு உள்ளலாம் போனீங்களா? உள்ளெல்லாம் போனோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. புதுசாக ஒரு அனுபவமாக இருக்குது பார்க்கும்போது. எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கீங்க நியூ இயரை? நியூ இயர் எப்படின்னா, எல்லாரும் மகிழ்ச்சியோட கேக் வெட்டி கொண்டாடினா ஆசையாக தான் இருக்கு. கொண்டாடுவோம். இதை பார்க்கும்போது இன்னுமே நல்லா ஆசையாக தான் இருக்கு. பார்க்கும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஒவ்வொரு வருஷம் மிஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு தோணுது. இந்த வருஷம் நல்லா இருக்கு. 25ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, எனக்கு அது வந்து 26ல நடக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா? அப்படின்னா நிறைய இயற்கை சீற்றங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து கம்மியாகி இனி 2026ல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றனாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். 26க்கு நீங்க எடுத்திருக்க ரெசல்யூஷன் பாசிட்டிவா நினைக்கணும், நடக்குங்கிறத நம்பணும். நடக்காது அப்படிங்கறத நினைக்கக்கூடாது. அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம போராடணும், அவ்வளவுதான். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா, எனக்கு 26ல இது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு? ரொம்ப ஆள் மனசுல இருந்துட்டு, அதுவும் ஹோம் மேக்கரா இருக்கிறவங்ககிட்ட நிறைய நல்லா ஒரு ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் ஆசை. அது 2020ல நடக்குமான்னு பார்க்கலாம். இப்போ பீப்புளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 26ல வந்து அவங்க நிறைவேற ஆசைகள் எல்லாருமே, நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே 2020ல நடக்கணும் அப்படிங்கறத நான் ப்ரேயர் பண்றேன். அவங்களும் நடக்கும் நம்பட்டும். வணக்கம், எங்க இருந்து வர்றீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல. நீங்க தமிழ் இல்ல? இல்ல, தமிழ் தான். பெங்களூர்ல அங்க. ஆமா. ஓகே, நியூ இயர் செலிப்ரேஷன் சென்னையில எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்பதான் வந்திருக்கோம். இதுக்கு மேல எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். 2025 எப்படி போச்சு உங்களுக்கு? சூப்பர் சூப்பர். ஓகே தான். எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என்னென்ன விஷயம்லாம் இருக்கு? ஃபியூச்சர்ஸ் பிளான்ஸ் நிறைய இருக்கு. தென் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு? எப்படி சொல்றது? சும்மா உங்களுக்கு ஆசைப்பட்டது, நான் இங்க வந்து 26ல இந்த இடத்துக்குலாம் விசிட் பண்ணணும்னு இருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கேன், இந்த இதெல்லாம் புதுசு. இது இந்த இடத்துல வந்திருக்கிறது நாங்க புதுசு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க 2 பேர் வந்திருக்கிறது. ஆமா, பெங்களூர் டு இங்க வந்திருக்கிறது நாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கு மேல 26க்கு ஹாப்பியா போகணும், நல்ல லைஃப். ஸோ சூப்பர். நீங்க இங்க ஓட் பண்ணுவீங்களா 26ல? இப்போ கண்டிப்பா ஓட் பண்ணுவீங்க. யார் வந்தா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்? ஓய்யோ சொல்லுங்க. ஆமா, ஒரு இது அப்படின்ற மாதிரி தான். யாரு சொல்றது? பட் நீ சொல்லு. இல்லப்பா, நான் எதை சொல்லல. சரி, ஓகே. பீப்புளுக்கு ஏதாவது சொல்லணும்னா 26ல வந்துட்டு ஓகே ஓகே 20 இவர்கிட்டே கொஸ்டின் கேளுங்க. 26ல அவங்கவுங்களுக்கு ட்ரீம் என்ன இருக்கும், 25ல நிறைவேறாத ஆசை 26ல அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.